இப்போ நம்ம கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு உங்களுக்கான சரியான ஃபோனை எப்படி ஃபைனலா செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் பிளான் தான். நம்பர் 1, உங்க ப்ரொஃபைலை கண்டுபிடிங்க. நீங்க கேமராவா, கிரியேட்டரா இல்ல மினிமலிஸ்டா. நம்பர் 2, உங்க ப்ரொஃபைலுக்கான நம்ம டாப் பிக்ஸை பாருங்க. நம்பர் 3, நம்பிக்கையோட உங்க அடுத்த ஃபோனை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபைனல் வெர்டிக்ட். நீங்க ஒரு ஹார்ட்கோர் கேமர், பிஜிஎம்ஐ கார்டு தான் உங்க உலகம்னா ரெண்டே சாய்ஸ் தான். கண்ணை மூடிட்டு ஐக்யூஓ நியோ இல்லனா ரியல்மி ஜிடி நியோ சீரிஸ் போலாம். உங்களுக்கு தேவையான அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் இதுல நிச்சயம் கிடைக்கும். அடுத்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். உங்க ஃபோன் தான் உங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப் கண்டென்ட்கான மெயின் டூல்னா உங்க சாய்ஸ் வேற. விவோ வி சீரிஸ், சாம்சங் A35 இல்லனா நத்திங் ஃபோன் 3A Pro. இதுல இருக்கிற கேமராஸ் உங்க சோஷியல் மீடியாவுக்கு ரொம்பவே நம்பகமானதா இருக்கும். கடைசியா எந்த தொந்தரவும் இல்லாம கிளீனான சாஃப்ட்வேர், லாங் டேர்ம் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, உதாரணத்துக்கு நம்ம பெற்றோருக்கு இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு மோட்டரோலா எட்ஜ் இல்லனா சாம்சங் A சீரிஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். எந்த தலைவலியும் இல்லாம பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான கைடு கிடைச்சிச்சு. ஒவ்வொரு ஃபோனோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் உங்க முன்னாடி வச்சாச்சு. இப்போ கேள்வி இதுதான், நீங்க எந்த ஃபோனை செலக்ட் பண்ண போறீங்க? Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?